ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. அதாவது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் நன்மை என்ன, தீமை என்ன, சாதகமான பலன்கள் என்னைக்கு, பாதகமான பலன்கள் என்னைக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மாற்றம் பெறும்போது உங்களது வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கன்னி ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற இயல்பு என்ன அப்படின்றத பார்த்தா, கன்னி ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்பவும் அறிவு கூர்மையா திகழ்வாங்க. இவங்க கிட்ட நினைவாற்றல் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். நாமளே ஏதாவது அவங்க கிட்ட சொல்லிட்டு மறந்தா கூட நமக்கு ஞாபகம் இல்லைங்கிற பட்சத்தில் இவங்களை கேட்டால் கட்டாயம் அதை நினைவு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் எளிதில் புரிந்து கொள்றதுல இவங்க ரொம்பவும் சிறப்புத்தன்மை பெற்றவங்களா திகழ்வாங்க. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறதுமே இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். யார் ஒருத்தரையுமே மனம் கஷ்டப்படும்படியான வார்த்தைகளையோ செயல்களையோ அவ்வளோ டக்குன்னு செய்ய மாட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு கோபம் இவ்வளோ இயல்பு இல்லாமல் நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்க்க பட்சத்தில் கோபம் வருமானு பார்த்தா கட்டாயம் வருங்க. அவ்வளோ எளிதில் கோபம் கொள்ள மாட்டாங்க. ஆனால் கோபம் பட்டுட்டா அவங்கள சமாதானப்படுத்துறது எல்லாமே ரொம்பவும் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆழ்ந்த ஞானம், அறிவுத்திறனால மற்றவங்களை இவங்களோட வசம் ஈர்க்கக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க இந்த கன்னிராசி நேயர்கள். அறிவை நேர்மையான வழியில் பயன்படுத்தினால் மட்டும்தான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை இவங்களது வாழ்க்கையில் குறிக்கோளாக வச்சு செயல்படக்கூடியவங்கள திகழ்வாங்க. உழைப்பிற்கேற்ற உயர்வை அடையக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாங்க. இவங்களை இனிமையாக பேசக்கூடியவங்களாகவும் பயணம் செய்ய அதிகம் விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. 12 ராசியிலையுமே கன்னி ராசி அப்படிங்கிறது 6வது ராசியாக திகழுது. இதற்கு பாகைகள் இருக்குங்க. 150 முதல் 180 வரைக்கும் இருக்கு. இந்த கன்னி ராசியை பொதுவாக நில ராசியோடு ஒப்பிடுவாங்க. இதை ஒரு இரட்டைப்படை ராசியாகவும் இதை ஒரு பெண் ராசி அப்படின்னு சொல்லுவோம். உபய ராசி. இதன் அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். இந்த ராசியில புதன் பகவான் உச்சம் அடைகிறாரு, சுக்கிரன் நீச்சம் அடைகிறாருங்க. நெற்கதிர் ஏந்திய பெண் வடிவம் கொண்டது இந்த கன்னி ராசியின் சின்னமா திகழ்து. தத்துவத்தின் கர்ம தத்துவத்தை குறிக்குதுங்க இந்த கன்னி ராசி. இவ்வளவு சிறப்புமிக்க உங்களுக்கு பச்சை, மஞ்சள், நீலம் வண்ணங்கள் எல்லாமே நன்மை வைக்கும் நிறங்களாக அமையும். திங்கள், புதன், வெள்ளி போன்ற நாட்களும் உங்களுக்கு நன்மை தரும் தினங்களாக அமையுங்க. ஆடி, ஆனி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய சுப விரியங்களாக இருந்தாலும் சரி, தொழில் விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த நன்மை தரும் நிறம், மாதம், நாட்கள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான பயன்களை பெறுவதற்கு இது எல்லாமே கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேதுவும், ரணருட ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர பயிற்சியிலும், கலசர ஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும், புதன் வக்ரத்திலையும், புதன் சுக்கிரனும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட உழைப்பால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வளம் பெற சிறப்பு ஒரு காரியமாக செய்யக்கூடியவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. நீங்கள் உணவிற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அளிப்பீங்க. இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு பணவரத்தை கொடுக்குங்க. ஆனாலும் உங்களது பேச்சின் மூலம் வில்லங்க வரம் கொடுங்கிறதுனால கவனமாக தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கையாளணும். பேச்சின் இனிமை, சாதுரியம், இதனால் நீங்கள் எடுத்த காரியம் கைகூடும் வாய்ப்பை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். புண்ணிய காரியங்களில் உங்களுக்கு நாட்டம் இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் நீங்கள் அனுசரித்து போகிறதுனால உங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாக அமையும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் தாமதப்படுங்கிறதுனால சொத்து விஷயங்களை கையாளும் பொழுது ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதன் பிறகு தொழில் வியாபாரத்தில் எப்படி இருக்கும்ன்ற பார்த்தா, நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பெற கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையுங்க. புதிய ஆர்டர் எல்லாமே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தால் அதுலேயுமே கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ கஷ்டப்பட்டு, ஆனால் அதற்கான பலன்கள் கிடைக்கும், அதை மறந்துடாதீங்க. முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற போது எல்லாமே. ஆனால்
அதற்கான பலன் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சுட்டு அதை நீங்கள் நடத்துனீங்கன்னா பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். தொழில் விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசிக்குரிய கடவுள் நாராயணனுங்க. உங்களது தொழிலில் ஏற்படும் தடைகள் நீங்குமே நாராயணன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் நல்ல பயன்களை தரும். உங்களது தொழிலில் ஏற்படும் காரியத்தடை விலகுமே நாராயணன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே நாராயண பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அவரது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப உறவுகளின் சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் நல்ல முடிவிற்கு வந்துடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசி புரிதல் வரும் பொழுது பலன்கள் சிறப்பாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்க நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளோட நீங்கள் அனுசரித்து செல்றதுமே நல்லதாக அமையுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் முழு கவனத்தோடு செய்கிறது நல்லது. பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவப்பை வீண் பழி ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் தொடர்பான அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். ஆனாலும் பணவரத்து விஷயம் எல்லாமே உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். மற்றவங்களோட கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணுங்க, அதுதான் நல்லதாக அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக பணி சுமை வருங்க. மேலிடத்திலும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க ஒரு கொஞ்ச நாள். மாணவர்களுக்கு எல்லாமே கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் நீங்கள் படிக்கணுங்க. வீண் அலைச்சல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால படிப்பு விஷயத்திலுமே நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு மறையுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களோட சொத்து தொடர்பான விவகாரங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பக்தியில் உங்களுக்கு நாட்டம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். நெருங்கிய நண்பர்களோட உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக இருக்கணுங்க. இதனைத் தொடர்ந்து அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களா இருந்தால் உங்களோட பார்ட்னர் மற்றும் உங்களது வாடிக்கையாளர்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை மனசாபம் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் அவங்கள அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மை தரும் செயலாக அமையுங்க. உங்களோட உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதற்கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைச்சிடும். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது உங்களுக்கு கொடுக்குற வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதன் மூலம் பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்கள் கூட சக ஊழியர்கள் பணிபுரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்டே எல்லாமே நீங்கள் அனுசரணையாக இருங்க. இதன் மூலம் அவங்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு வகையில் ஒரு சில நேரத்தில் வாக்குவாதம் உண்டாகுங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசாபம் போகும். சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. உங்களுக்குமே எந்த ஒரு விஷயமுமே தொழில் விஷயங்கள் சிறப்பாக நடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக செயல்படணும். பேச்சு விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, ஏன் குடும்பத்திலேயே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். ஏன்னா வீண் விவாதம் நல்லதாக இருக்காது, சண்டை போடுறதுமே நல்லதாக இருக்காதுங்க. தேவையற்ற மனக்கவலை வளரக்கூடும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கை மற்றும் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் காரிய தடைகள் அனைத்துமே விலக நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, புதன்கிழமையில் உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கும் ஏதாவது காவல் தெய்வம் கட்டாயம் அனைவர் வீட்டுக்கு பக்கத்துலேயுமே இருக்குங்க. அந்த காவல் தெய்வத்தை நீங்கள் வணங்கி வருவதன் மூலம் உங்களது மனதில் இருக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீரவுமே உங்களுக்கு காவல் தெய்வம் வழிபாடு ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வெள்ளி மற்றும் சந்திராஷ்டம தினங்கள் 24 மற்றும் 25. அதிர்ஷ்ட தினங்கள் 18 மற்றும் 19. சந்திராஷ்டம தினங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலுமே கவனம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படுது நண்பர்களே.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.